வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் நியூஸ். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஃப்ரம் 1st to 5th December 2025. ஸோ மார்க்கெட்ஸில் நடக்கிற எல்லா ஹைலைட்ஸையும் லெஸ் தென் 5 மினிட்ஸ்க்குள்ளே கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் போன வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வாலட்டைலாக இருந்துச்சு. எஸ்பெஷலி ருப்பி டிப்ரிஷியேட் ஆனதுனால ரொம்பவே செல்லிங் ப்ரெஷரில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஒரு பூஸ்ட் ஆர்பிஐலேருந்து கிடச்சிச்சு. 25 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் ஃபோர்காஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக் இதில் பற்றி நம்ம பின்னாடி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மெயின் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 டே ட்ரேடிங் செஷனில் 3 நாள் நெகட்டிவில் இருந்துச்சு. ஸோ கடைசி 2 நாள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணிச்சு. எஸ்பெஷலி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலி இருந்துச்சு. ஸோ நிஃப்டி ஓவரால் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட் க்ளோசிங் கொடுத்துச்சு, 0.06% லோவர். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் ஆர்பிஐ நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா மோர் தென் 450 பாயிண்ட்ஸ் அப் ஆச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 0.04% ஹையர். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட் ஒரு 0.01% ஹையர். ஸோ இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வீக் ஃபுல்லாகவே கூல் டவுன் ஆகிருக்கு சர்ப்ரைசிங்லி. ஸோ 10.31 செட்டில் இருக்குது. வீக்லி பேசிஸில் பார்க்கும்போது 11.21% லோயரில் க்ளோஸ் ஆகிருக்கு, விச் இஸ் அ குட் சைன் ஃபார் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். நெக்ஸ்ட் ஆர்பிஐ பாலிசி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நடந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ 25 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணியிருக்காங்க. 5.25 இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஸோ அதை விட இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் ஃபோர்காஸ்ட் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 26 2ன்னு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஆல்சோ a குட் சைன். நெக்ஸ்ட் ஜிடிபி ஃபோர்காஸ்ட்டுமே 7.3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த 3 இம்பார்ட்டண்ட் நியூஸ்னால தான் மார்க்கெட்ஸ் ரேலி ஆகிருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இதோட ஃபியூவல் நெக்ஸ்ட் வீக் இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ராடர் இண்டிசஸ் பார்த்துடலாம். ஸோ ஃப்ளிப் சைட் பார்த்தீங்கன்னா ப்ராடர் இண்டிசஸ் எல்லாமே ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. நிஃப்டி மிட் கேப் 100 பார்த்தீங்கன்னா ஒரு 0.73% லோவரில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்மால் கேப் 100 பார்த்தீங்கன்னா ஈவன் வர்ஸ் 1.8% லோவரில் செட்டில் இருக்குது. நிஃப்டி மைக்ரோ கேப் பார்த்தீங்கன்னா ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, ஒரு 2.88% லோவர் செட்டில் ஆயிருக்கு. ஸோ மெயின் இண்டிசஸ் எல்லாமே மீடியம் ஃப்ளாட்டில் செட்டில் ஆகிருக்கு. ஸோ வேறஸ் ப்ராடர் இண்டிசஸ் ஹெவி செல் ஆஃப் இருந்துச்சு. இதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ருப்பி டிப்ரிஷியேட் ஆனதுனால ஸோ ஹெவி செல் ஆஃப் இருக்குது. அகைன் எஃப்ஐஐயுமே செல் பண்ணிகிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக. ஸோ அதுவுமே ஒரு மெயின் ரீசன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இன்ஸ்டியூஷனல் ஆக்டிவிட்டி போன வாரம் பார்த்துடலாம். ஸோ மந்த் டு டேட் பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 8,020 crores செல் பண்ணியிருக்காங்க. டிஐ பொறுத்த வரைக்கும் 11,935 crores பை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எஃப்ஐஐ கண்டினியூஸாக செல் பண்ணிட்டு இருக்காங்கன்றது ஒரு ஒரியிங் சைன். பட் டிஐ சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐயோட செல்லிங் குறைஞ்சிருக்கு, ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஸோ டிஐ எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீக் எஃப்ஐஐ எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம செக்டாரல் இண்டிசஸ் பார்த்துடலாம். ஸோ போன வாரம் பொறுத்த வரைக்கும் எல்லா செக்டார்ஸுமே ஒரு மாதிரி செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. ஒரு செக்டார் மட்டும் இந்த ருப்பி டிப்ரிஷியேட் ஆனதுனால ஒரு பாசிட்டிவ் காமிச்சிட்டு இருந்துச்சு, விச் இஸ் ஐடி செக்டார். நம்ம போன வாரம் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நிஃப்டி ஐடி பொறுத்த வரைக்கும் ஒரு பம்பர் 3.47% ஹையர் செட்டில் ஆயிருக்கு. நிஃப்டி ஆட்டோ பொறுத்த வரைக்கும் 0.59% ஹையர் செட்டில் ஆயிருக்கு. வேறஸ் நிஃப்டி எஃப்எம்சிஜி பொறுத்த வரைக்கும் 0.71% லோவர் செட்டில் ஆயிருக்கு. ஸோ இருக்கிறதுலே ஒர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டி கன்சூமர் டியூரபிள்ஸ் ஒரு 3.19% லோவர் செட்டில் ஆயிருக்கு. ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு அங்கே. ஸோ நிஃப்டி ரியாலிட்டி 1.11% லோவர் செட்டில் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி மெட்டல் பொறுத்த வரைக்கும் 0.46% ஹையர். நிஃப்டி ஃபார்மா பொறுத்த வரைக்கும் 0.22% லோவர். ஸோ இன்னொரு மெயின் செக்டார் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி மீடியாவுமே ஒரு 2.3% லோவர் செட்டில் இருக்குது. அங்கேயுமே ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ நிஃப்டி கன்சூமர் டியூரபிள்ஸ் அண்ட் எஃப்எம்சிஜி ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு போன வாரம். வேறஸ் நிஃப்டி ஐடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் நம்ம யூஎஸ் மார்க்கெட் வீக்லி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். நாஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஒரு 4.9% ஹையரில் க்ளோஸ் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் 3.2% ஹையரில் க்ளோஸ் ஆகிருக்கு. S&P 500 பொறுத்த வரைக்கும் 3.7% ஹையரில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் போன வாரம் எல்லாமே பாசிட்டிவ் டெரிட்டரியில் க்ளோஸ் ஆகிருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபெட்டோட ரேட் கட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த வரப்போகிற வீக். ஸோ அதனால் யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரேலி ஆகிட்டு இருக்கு. எஸ்பெஷலி டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அதுதான் நாஸ்டாக்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஒரு 4.9% ஹையரில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கரன்சி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் டாலர் இண்டெக்ஸ் 99.48 செட்டில் ஆயிருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் ஸ்லைட்லி அப்ரிஷியேட் ஆயிருக்கு. 89.98 க்ளோஸ் ஆயிருக்கு. கோல்டு பொறுத்த வரைக்கும் $4,198 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் பொறுத்த வரைக்கும் $63.76 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ்க்கு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு போன வாரம். ஃபார் என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் வீக் வர போகிற ஃபெட்டோட நியூஸ்னால.
ஸோ அது இல்லாமல் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. வேற ருப்பி டிப்ரிஷியேட் ஆனதுனால இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ வெட்னஸ்டே December 10th பார்த்தீங்கன்னா 7 AM சைனாவோட இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே 11:30 PM பார்த்தீங்கன்னா US ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. ஸோ ஃபோர்காஸ்ட் பார்த்தீங்கன்னா 25 basis point ரேட் கட் விச் இஸ் 3.75% ஃபோர்காஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 AM பார்த்தீங்கன்னா FOMC ப்ரொஜெக்ஷன் அண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது. ஸோ வெட்னஸ்டே வந்து இம்பார்ட்டண்ட் டேவாக இருக்க போகுது. ஸோ குளோபல் மார்க்கெட்ஸ்க்காக இருந்தாலும் சரி, நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ்க்காக இருந்தாலும் சரி. ஸோ ஃப்ரைடே 4 PM பார்த்தீங்கன்னா இந்தியா இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுவுமே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் நியூஸ் நம்மளுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம அதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்ஸில் வந்து இந்த டிசம்பர் பொறுத்த வரைக்கும் நியர்லி 30,000 crore ஒர்த் ஆஃப் இஷ்யூஸ் வந்து லைன் அப் ஆகிருக்கு IPO வந்து. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.